வெளிநாடுகளிலிருந்து கடல் வழியாக போதைப் பொருளை கடத்தி வந்து இந்தியாவுக்குள் விநியோகிக்கும் கும்பலை அவ்வப்போது கடற்படை அதிகாரிகள் பிடித்து வருகின்றனர். சமீபத்தில் அந்தமானில் 5 டன் போதைப் பொருளும், குஜராத் கடல் எல்லையில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனால் தெலுங்கானாவில் சொந்தமாக ஆலை அமைத்து போதை மருந்தை தயார் செய்து மும்பைக்கு அனுப்பிய கும்பல் ஒன்று சிக்கியுள்ளது. போதை மருந்து தயாரிப்பு கும்பல் சிக்கியது எப்படி? தெலுங்கானா மாநிலம் யாதாதிரி புவனகிரி மாவட்ட போலீசாருக்கு போதை மருந்து கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து குடுரு டோல் பிளாசாவில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு காரில் கடத்தி வரப்பட்ட 100 கிலோ போதை மருந்தை பறிமுதல் செய்தனர். இந்த போதை மருந்து கடத்தி வந்த நெட்டி கிருஷ்ணாரெட்டி, பைசான் அகமது மற்றும் சுனில் ஆகியோரை பிடித்து விசாரணை செய்தனர். இதில் யாதகிரிகுட்டா மண்டலம் ராமாஜிபேட்டையில் உள்ள ஸ்ரீ யாதாத்ரி லைஃப் சயின்ஸ் கெமிக்கல் தொழிற்சாலையில் போதைப் பொருளை தயாரித்து மும்பைக்கு கடத்திச் செல்ல முயன்றது தெரியவந்தது. மும்பையை சேர்ந்த ஒருவரின் மூலம் ஹைதராபாத் வழியாக மும்பை கடத்திச் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் கூறியுள்ளனர். இதனையடுத்து அந்த தொழிற்சாலையில் போலீசார் சோதனை செய்ததில் மேலும் 20 கிலோ போதை மருந்தை பறிமுதல் செய்தனர். இந்த கடத்தல் வழக்கில் வாசுதேவாச்சாரி, பானு பிரகாஷ், சத்யநாராயணா, சல்மான் சலீம் மற்றும் அவரது உதவியாளர் ஆகிய 5 பேர் தலைமறைவாக உள்ளதாகவும் அவர்களை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 24 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள 120 கிலோ போதை மருந்து, 4 செல்போன்கள் மற்றும் 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக யாதாதிரி புவனகிரி காவல் ஆணையர் ராஜேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். మనకి ఇన్ఫర్మేషన్ చాలా పక్కాగా వచ్చింది. అండ్ వాళ్ళు మన చెక్ పోస్ట్ ని అవాయిడ్ చేయడానికి మన బీబీనగర్ టోల్ ప్లాజా కాకుండా రైల్వే అండర్ బ్రిడ్జ్ నుంచి కూడా డీ2 తీసుకోవడం జరిగింది. సో అక్కడ కూడా మన ఇంకో చెక్ పోస్ట్ ఉంది. సో 2 వర్ణ కార్లని మనము పట్టుకోవడం జరిగింది. అండ్ వాళ్ళని చెక్ చేస్తే మనకి ఇన్ఫర్మేషన్ వచ్చినట్టుగానే సుమారు 100 కిలోల సింథటిక్ డ్రగ్ అందులో ఉండడం జరిగింది. అండ్ అందులో మనకి 3 పర్సన్స్ ఉన్నారు. అండ్ ఇమీడియట్గా వాళ్ళని ఎంక్వైరీ చేయడం అండ్ ఎంక్వైరీ చేసిన డేటా తోటి మనకి ఈ డ్రగ్ ఎక్కడైతే మ్యానుఫ్యాక్చరింగ్ అవుతుందో ఆ మ్యానుఫ్యాక్చరింగ్ యూనిట్ లొకేషన్ మనకు తెలిసింది. ఈ డ్రగ్ మ్యానుఫ్యాక్చరింగ్ జరుగుతున్న యూనిట్ మన యాదగిరిపల్లి పక్కన ఉన్న రామాజీపేటలో ఉన్న ఒక ఫ్యాక్టరీ, సిక్ ఫ్యాక్టరీ. అది ఆ ఫ్యాక్టరీ గత 3 నెలల క్రితమే దానికి పొల్యూషన్ కంట్రోల్ బోర్డు నుంచి ఎన్ఓసి రద్దయిపోయింది. అటువంటి ఒక అన్యూజ్డ్ ఫ్యాక్టరీలో వీళ్ళు ఒక ఎక్విప్మెంట్స్ తోటి ఏర్పాటు చేసుకొని చాలా పెద్ద ఎత్తున ఈ సింథటిక్ డ్రగ్స్ ని మ్యానుఫ్యాక్చరింగ్ చేయడం జరుగుతూ ఉన్నది. போதைப் பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருளை எங்கிருந்து வாங்கினார்கள்? அந்த கும்பலின் பின்னணியில் உள்ளவர்கள் யார்? மும்பையில் போதைப் பொருளை வாங்கி விநியோகிக்க முயன்றவர் யார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். போதைப் பொருளை தயாரித்து பிற மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவம் தெலுங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.